இந்த இந்த அறிவிப்பு தொடர்பாக சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேசுற அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன பேரு? மான் உறுப்பினர் இல்ல மான் உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே என்ன நீங்க மான் உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மான் உறுப்பினர் கதிரவன் அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க. உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமாவர்களும் அதே போல் சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். வந்து எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். ஏன்னா அவர்களில் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் எங்க பகுதியில் சொல்றேன். இப்போ வந்து சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் வங்கியிருக்கின்றார். விஷ்ணுவாதன் சொல்கிறார். இப்போ நாங்கள் கட்டுறோம் அவங்களுடைய ஊரில் குடிகாடில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த பகுதி எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் கட்டிட மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கின்றோம். அவருக்கு தெரியாது. ஊரை விட்டு ரொம்ப நாளாக வச்ச வந்து அது விஸ்வநாதன் குடிகாடில் எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதனால வந்து பொறுப்பறிந்து பேச வேண்டும். ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு. இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அதை சொல்ல வர்றார். அவர் அவை முன்னவர் பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர் அவர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா நீங்க முடிச்சிடலாம். இல்லை வேணாம் பில்ல போதானே நிறைய பேசியா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கணேசன் அவர் சொல்லுங்க சார். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்லை. முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்று, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத மற்ற பேச